வணக்கம்ங்க. மனசுல ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். கடந்த ஒரு வார காலமா சோசியல் மீடியாவில் பார்த்தாலுமே அந்த பொண்ணு தற்கொலை, இந்த பொண்ணு தற்கொலை, இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற விஷயம்தான் கண்ணுக்கு தென்படுது. காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமை. பணக்கார பெண்ணுக்கும் அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த இருக்கிற மிடில் கிளாஸ் பெண்ணுக்கும் அதான் நடந்திருக்கு. அதுக்கு கீழேயும் இருக்கிற வருமானத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மிக்கு இருக்கிற அந்த குடும்பத்திலையும் இதான் நடந்திருக்கு. குடிசர வீட்டு பொண்ணுக்கும் வரதட்சணை கொடுமை, நடுத்தர பெண்ணுக்கும் வரதட்சணை கொடுமை, அடித்தட்டு பெண்ணுக்கும் வரதட்சணை கொடுமை. ஆக மொத்தம் இந்த வரதட்சணை அப்படின்ற கொடுமை எந்த இடத்துலயும் இல்லாம இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு புரியுது. ரித்தன்யா அவங்களுக்கு அத்தனை சவரன் போட்டு வரதட்சணை கொடுமையால சூசைட் அட்டன் பண்ணாங்கன்னு இன்னைக்கு நம்ம ஒரு வார காலமா சோசியல் மீடியால பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து சென்னை சேர்ந்த ஒரு பெண்ணு திருமணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு அப்படின்றாங்க. ஆக்சுவலா அவங்க வீட்டுல 10 பவுன் கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல, பொண்ணு வீட்டுல இருந்து 5 பவுன் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 5 பவுன்ல 4 பவுன் தான் கொடுத்துருக்காங்க, பாக்கி 1 பவுன் கிடையாது. அடுத்தது மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை ஏசி கேட்டிருக்காங்க. அந்த ஏசி கொண்டாந்து கொடுக்கல, பாக்கி 1 பவுன் கொடுக்கல அப்படின்றதுக்காக சண்டை பிடிச்சி கல்யாணம் ஆகி 3 நாள்ல பிறந்த வீட்டுல இருந்த பெண்ணு பாத்ரூம்ல போயிட்டு அவங்க சூசைட் அட்டன் பண்ணி இறந்துருக்காங்க. அடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பதி, அந்த பையன் டார்ச்சர் பண்ணி, இத்தனைக்கும் அவனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 50 பவுன் நகை, 50 லட்சத்துல வீடு, அவனுக்கு வண்டி 2 வண்டி கொடுத்துருக்காங்க. பொண்ணுக்கு எல்லா சீர்சனத்தையெல்லாம் கொடுத்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க என்ன குறைன்னு பாத்தீங்கன்னா, மாமியார், நாத்தனார், அந்த பையனுடைய மாப்பிள்ளையுடைய அண்ணா ஒய்ஃப். ஏண்டா உங்களுக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? 300 பவுன் போட்ட இடத்துலயும் வரதட்சணை கொடுமை, செக்ஸ் டார்ச்சரு. 50 பவுன் 50 லட்சத்துல வீடு கொடுத்தும் வரதட்சணை கொடுமை, 5 பவுன் கேட்ட இடத்துலயும் வரதட்சணை கொடுமை. உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி சொரண்டி இந்த மாதிரியான நகைகளை வாங்கி, ஏன்டா உங்களுக்குலாம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்குலாம் கல்யாணம்? ஆம்பளை அப்படின்றதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து எவ்வளவுதான் கேட்பீங்க? சாகுற அளவுக்கு மன உளைச்சல கொடுக்கறதுக்கு அப்படி என்ன ரீசன் இருக்கு? 3 நாள்ல 78 நாள்ல 6 மாசத்துல அந்த பிள்ளைங்க எவ்வளவு மனசு நொந்து போயிட்டு யாரைய பத்தி யோசிக்காம இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. முட்டாள்தனம் பண்றாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு பலார் நாள் வச்சு நடுத்தரில் இழுத்து வச்சு அவங்கள கேள்வி கேட்காம மனசு கஷ்டமா இருக்குங்க.